கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது இயேசு நமக்காய் சிலுவையில் கொடுத்த ஜீவன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் 3 விதமான ஜீவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பயாஸ் என்கிற வார்த்தை. அதற்கு வாழ்வாதாரம் அல்லது வாழ்வதற்கு அத்தியாவசியமானவைகள் என்று அர்த்தம். ஒரு ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அது பயாஸ் என்கிற வார்த்தை. இரண்டாவது ஜூகே என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த உடலிலே உயிர் இருப்பதை குறிக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை குறிக்கிறது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற உயிரை கொடுப்பதை அது காட்டுகிறது. மூன்றாவது ஜோயே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜோயே என்றால் இதுவும் ஜீவன்தான். இது மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற ஜீவன் அல்ல, இது விலங்குகளின் ஜீவனும் அல்ல, இது தாவரங்களுக்கு இருக்கிற ஜீவனும் அல்ல. இந்த ஜீவன் தேவனுடைய ஜீவனை குறிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று வாசிக்கிறோமே. அந்த ஜீவன் இந்த உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, வானம் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு ஜீவன் தேவனுக்குள் இருந்தது. அந்த ஜீவனிலிருந்து தான் இந்த உலகங்கள் பரலோகம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. இந்த ஜீவன் கைகளால் உருவாக்கப்படாத ஒரு நிஜம். அந்த ஜீவன் தேவனுக்குள் மாத்திரமே இருக்கிறது. அந்த ஜீவன், அதற்கு தான் ஜோயே என்று பெயர். அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே தமது சுவாசத்தை அவர் ஊதினார். மனுஷனை மண்ணிலிருந்து ஆண்டவர் உண்டாக்கினாலும் அவனுக்குள் இருக்கிற ஆவி அது தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனுஷனுக்கு எந்த ஜீவனை அவர் கொடுக்க விரும்பினாரோ அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவன் நம்மிலே பரிபூரணப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.